எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்ல வெட்கமாக இருக்கிறது என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னை புரசைவாக்கம் தனியார் மண்டபத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்போது இதனை தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பன்ருட்டி ராமச்சந்திர தலைமையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இது தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பழனிசாமி பெயரை சொல்ல வெட்கமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். 88 மாவட்ட செயலாளர்கள் உட்பட வைத்திலிங்கம், வெள்ளமண்டி நடராஜன் உள்ளிட்டோருடன் ஆலோசனையில் ஈடுபட்ட போது இதனை பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இபிஎஸ்க்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சென்னை கூட்டத்தில் ஓபிஎஸ் ஆவேசமாக பேசியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்ல வெட்கமாக இருக்கிறது என்றும் இபிஎஸ்க்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் ஓபிஎஸ் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இன்று ஓபிஎஸ் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர் என்ன பேசினார், அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சுலோமி. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், உரிமை மீட்பு குழு தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய அமைச்சர்களாக வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், வெள்ளைமண்டி நடராஜன், முக்கியமாக மகளிர் நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இருந்தனர். அதே போன்று இன்று இருக்கக்கூடிய நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் உடல்நிலை காரணமாக இன்று வரவில்லை. குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில கூட்டணி நகர்வுகள், அதே போன்று விருப்பமனு அளித்தல், பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், தேர்தல் அறிக்கை தயாரித்தல் என அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள். இதனால் தேர்தல் களமும் தற்போது பரபரப்பாக இருக்கிறது. இந்நிலையில்தான் தமிழக பாஜக கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய மந்திரி பியூஷ் கோயல் இன்று சென்னை வந்தார். அவர் தியாகநகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பாஜக நிர்வாகிகளுடன் வெற்றி தேர்தல் பணி, கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் பியூஷ் கோயலுடனும் ஓ பன்னீர்செல்வம் பேச வேண்டும் என்று இன்றைக்கு நினைத்திருந்தார். ஆனால் அவர் அவருடன் பேசுவதற்கான தவிர்த்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் இன்று மாலை சரியாக ஒரு 5:30 மணி அளவில் மாவட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட வாரியாக கருத்து கேட்கும் கூட்டம் தனித்தனியாக அழைத்து தனி அறையில் ஓ பன்னீர்செல்வமும் வைத்திலிங்கமும் அந்த கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 இல்லை ஒரு 8 நபர்கள் மட்டுமே அறைக்குள் சென்று தனியாக பேசியிருந்தார்கள். அதன் பிறகு, அதாவது மாவட்ட செயல் ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்து போட்டியிடலாம் என்றும் இவர்கள் கேட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக 2 கட்சிகளுடன் மட்டுமே நம்ம கூட்டணி வைக்கலாம் என்றும், அதாவது ஒன்று திமுகவும் மற்றொன்று தமிழக வெற்றி கழகத்தில் மட்டுமே நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்ட செயலரும் முடிந்த பிறகு, இந்த ஆலோசனை முடிந்த பிறகு அதன் பிறகு மேடையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருந்தார். குறிப்பாக அதிமுக கட்சியை தொண்டர்களுக்காகத்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கியிருந்தார்கள். அதே போன்று அதிமுக நடந்த சில தேர்தல்களில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கூட 7 இடங்களை டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். அதே போன்று பழனிசாமியுடைய பெயரை சொல்வதற்கு கூட எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கிறது என்றும், தொடர்ச்சியாக அதிமுக அவர்கள் தோல்விதான் சந்தித்து வருகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய நிலையில்தான் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி சரியான பாடத்தை வருகின்ற 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் புகுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக குறிப்பிட்டிருந்தார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் சரியான கட்சிகளுடன் கூட்டணி வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.